இபாதத்தாக இருக்கிறது. ஸோ யார் ஹஜ்ஜு செஞ்சு பாவம் செய்யாமல் இருக்கிறாரோ அவர் தன்னுடைய தாய் தன்னை பெற்ற நாள் எப்படி வந்து பாவம் இல்லாமல் இருந்தானோ அது போல ஆகிவிடுவார். ஹஜ்ஜுல் மப்ரூருடைய கூலி இது. ஒரு மக்பூல் ஆகக்கூடிய ஹஜ்ஜுடைய ஒரு கூலியாக இது இருக்கு. முதலாவது நியத், அது நேர்மையான எண்ணம், இஹ்லாஸான ஒரு எண்ணம். ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்வதற்காக தன்னுடைய சொத்தை விட்டு, தன்னுடைய சுகத்தை விட்டு, வேலையை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்காக ஒரு பயணத்தை அவன் செய்கிறான். ஸோ வந்து இதுல ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி என்பது அழிகிறது. ஏன்னா அதை அல்லாஹ்வுக்காக அவன் செய்கிறான். ஸோ இதயம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுதுன்னா, நாம் அல்லாஹ்வுக்காக மட்டுமே எல்லாத்தையும் செய்யணும் என்பது கற்றுக் கொடுக்கும். ஒரு நீண்ட பயணத்தை அவன் வந்து மேற்கொள்றான். இரண்டாவது இஹ்ராம். இந்த இஹ்ராம் கட்டுதல் தன்னுடைய அகம்பாவம், பெருமை போன்ற உணர்வை அழிக்கிறது சகோதரர். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2 வெள்ளை துணிகள் தான், எளிய துணிகள். ஸோ வந்து அவனுடைய என்னென்னமோ ஆடைகளை அவன் போட்டிருப்பான் தன்னுடைய ஹஜ்ஜுக்கு போகாத காலகட்டங்கள். ஹஜ்ஜுக்கு போகும்போது இவன் இப்படி செய்யக்கூடிய தன்னுடைய அகந்தையை அழிக்கிறது, தன்னுடைய கஃபனை நினைவூட்டுகிறது, தன்னுடைய அவனுடைய பணிவை வளர்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த ஆன்மீக விளைவுகள் வந்து அவனுக்கு கிடைக்குது இஹ்ராம் கட்டுவதால். மூன்றாவது தல்பியா சகோதரர்களே, முழுமையாக சரணாகதி ஆகக்கூடிய ஒரு பயிற்சி என்று சொல்லலாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று அவர் முழங்குகிறார். தொடர்ந்து இப்படி சொல்வது வந்து அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலை அவருக்குள்ள வளர்க்கும், அவர் உள்ளத்துல. ஸோ தன்னுடைய ஆன்மா வந்து ஒரு முழுவதுமாக சமர்ப்பணம் ஆவதை கற்றுக்கொள்கிறது. நான்காவது தவாஃப். வாழ்க்கையுடைய மையம் வந்து அல்லாஹ்வாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே. ஸோ காபாவை சுற்றி வருவது நமக்கு என்ன கற்றுத்தருதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தான் நம்ம வாழ்க்கையுடைய மையமாக இருக்கிறான். என்னுடைய மனோ இச்சைகளோ ஆசைகளோ அது மையமான விஷயம் அல்ல. என்னுடைய கலாச்சாரங்கள் எதுவுமே என்னுடைய மையம் அல்ல. இப்படி காபா மையமாக இருக்குதோ நம்ம சுற்றுவதற்கு, பூமியுடைய மையமாக இருக்கோ, அது போல அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையுடைய மையமாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த உணர்வு உள்ளத்துல வளர்கிறது. தவக்கல் அலல்லாஹ். அடுத்தது சகோதரர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய நம்பிக்கை, சஃபா மற்றும் இடையே, மர்வா மற்றும் இடையே நடப்பது. ஸோ அவங்களுடைய முயற்சி, தவக்குல், இதை நினைவூட்டுகிறது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓடுனாங்க, ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஜம்சமை, அவங்க முயற்சிக்கு பகரமாக ஜம்சமை அவன் வந்து அருட்கொடையாக தந்தான் இல்லைங்களா? இந்த உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக அது இருக்குது. ஸோ முயற்சி செய்யணும். முயற்சி செய்வது அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது நமக்கு பல அருட்கொடையான வாசல்களை நமக்கு விசாலமாக திறந்து தரும். மேலும் அரஃபாவுடைய தினத்தன்று நம்முடைய பணிவு வளர்கிறது. மிகப்பெரிய ஒரு துவாவுக்கான நாள், நியாய தீர்ப்பு நாள்ல நிற்கிறத போல அழுது அழுது மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக மக்கள் அங்க இருப்பாங்க. அப்போ தங்களுடைய அகந்தை அந்த இடத்துல உடைந்து போகுது, தௌபா உருவாகுது, அல்லாஹ்வுடைய பயம் அவங்க உள்ளத்துல வளர்கிறது. மேலும் முஸ்தலிஃபா, உலக பற்றை குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம். தரையில வந்து மனுஷன் உறங்குவான் அங்க. ஸோ அவன்கிட்ட ஆடம்பரம் இருக்காது, சுக வாழ்வு இருக்காது, அங்க துன்யா தற்காலிகம் என்ற உணர்வு அவனுக்கு ஏற்படும். ஜுஹுத் என்று சொல்லக்கூடிய உலக பற்றின்மை அவனிடம் வளரும் சகோதரர்களே. மேலும் ஷைத்தானின் மீது கல் எறிதல், ஷைத்தானுடைய வஸ்வாஸ், கெட்ட குரல்களே அவன் நிராகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அகம்பாவத்துக்கு எதிரான போரை அவன் தொடுக்கிறான். ஸோ தன்னுடைய உள்ளத்துல எவ்வளவுதான் சைத்தான் வந்து வஸ்வாசுகளை, நோய்களை போட்டாலும் அவன் வந்து சைத்தானின் எதிராக செயல்படும் பொழுது அவன் அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக் கொள்கிறான். 9வது குர்பானி கொடுப்பது. இது ஒரு உள்ளார்ந்த ஒரு பலி என்று சொல்லலாம். வெறும் குர்பானி கொடுப்பது என்றால் மிருகங்களை குர்பானி கொடுப்பது மட்டுமல்ல, அவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பதவி, ஆசை, மனோ இச்சைகள், தன்னுடைய புகழ், தன்னுடைய செல்வம், அதனால அவன் ஏற்படக்கூடிய அந்த அகந்தை எல்லாத்தையும் அவன் வெட்டி வீழ்த்த வேண்டும். அந்த இடத்துல எல்லாத்தையும் குர்பானி கொடுத்துடணும், சுத்திகரிச்சிடணும் அவனுடைய உள்ளத்தை. அல்லாஹ்வுக்காக அவன் தியாகம் செய்யணும். உம்ராவும் கிட்டத்தட்ட இது போலதான் பல விஷயங்களை, சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுது, உள்ளம் வந்து என்ன ஆகுது? சுத்தமாக ஆகுது, கடினமான ஒரு இதயம் மென்மையாகுது உம்ரா செய்யும் போது, ஈமான் புத்துயிர் பெறுகிறது மறுபடியும். ஸோ வந்து இது எல்லாமே வந்து நமக்கு உள்ளத்துடைய இருக்கக்கூடிய ஷிர்க்கு, முகஸ்துதி, அகம்பாவம், இது எல்லாத்தையும் வந்து அழிக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த ஹஜ் உம்ரா இருப்பதை நம்ம பார்க்கலாம். மன இச்சையை கட்டுப்படுத்துகிறான். இஹ்ராம்ல வாக்குவாதம் செய்யக்கூடாது, எந்த தீங்கும் செய்யக்கூடாது, சில இன்பங்களுக்கு கூட தடை இருக்கு இஹ்ராம் கட்டிவிட்டால். ஸோ தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துறான், உள்ளத்தை என்ன செய்யறான்? சுத்தப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். மாறாக மனோ இச்சையை பின்பற்றி பலர் என்ன செய்யறாங்க? தன் உள்ளத்தில் நோய்களை வளர்த்து கொள்கிறார்கள். மேலும் உம்மத்துடைய ஒற்றுமை, சகோதரத்துவம், மில்லியன் கணக்கான மக்கள் அங்க ஒன்று கூடுறாங்க. இது அவங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய இன வெறி, நாட்டுப்பற்று, வர்க்க மேலாண்மை, இந்த எலைட் சிந்தனை எல்லாத்தையும் அழிக்குது. சகோதரத்துவத்தை, எல்லாம் சமம் என்பதை அங்க உருவாக்குது. ஸோ இஹ்ராம், மேலும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த உலக ஆசை போய்
மரணத்துடைய நினைவு வருகிறது, எனக்கு கஃபனுடைய நினைவு வருது, கியாமத் நாளுடைய நினைவு வருது. ஸோ உள்ளத்தை சுத்தமாக்குவதற்கு இது ரொம்ப 2 முக்கியமான தூண்கள் என்று சொல்லலாம். மரணத்துடைய சிந்தனையும் மறுமையுடைய சிந்தனையும். மேலும் அங்க வெப்பம் அதிகமாக இருக்கும், கூட்டம் நெரிசல் இருக்கும், சோர்வு ஏற்படும். ஸோ பொறுமைக்கான பயிற்சியை அவன் அங்க வளர்த்துக் கொள்றான், சபருக்கான பயிற்சியை வளர்த்துக் கொள்றான், அவசரக்காரனாக அவன் இல்லாமல். ஸோ தொழிலை விட்டு, வருமானத்தை விட்டு, சுக வாழ்வை விட்டு அல்லாஹ்வுக்காக வரான். தன்னுடைய உள்ளம் உணர்கிறது, இவை எல்லாத்தையும் விட அல்லாஹ் தான் எனக்கு முக்கியம் என்று, உலக வாழ்க்கையை விட இதுதான் முக்கியம் என்று. வேற அங்க திக்ரை அதிகப்படுத்துகிறான், தக்பீர் சொல்றான், துவா செய்யறான், தல்பியா செய்யறான். இது வந்து கஃப்லா என்று சொல்லக்கூடிய உள்ளத்தின் நோயை நீக்கி அல்லாஹ்வை அனுதினமும் நிறைவு கூறுவதற்கு அவனுக்கு என்ன செய்யுது, உள்ளத்தை சுத்தப்படுத்தி தருது. ஸோ அவனுக்கு பேராசை போகுது, ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில அவன் செலவு செஞ்சு அந்த இடத்துக்கு போறான், பிரயாணம் செய்யறான். தன்னுடைய கோபம் என்ற நோய் குறையுது, ஏன்னா வாக்குவாதம் செய்வதற்கு இடம் இல்லை. உலக ஆசை குறையுது முஸ்தலிஃபா போன்ற அனுபவங்கள்ல. மேலும் இஹ்ராம் அணியும்போது தன் இன்பத்துக்கு அடிமையாக அவன் இருப்பது, அதை விட்டு அவன் கலைகிறான். இஹ்ராம் சமத்துவத்தை மேம்படுத்தி அகந்தையை உடைக்கிறது. ஸோ இப்படி ஹஜ்ஜு செஞ்சுட்டு வந்தவங்க அவங்களுடைய தொழுகை சீராக இருக்கும், பாவத்தை வெறுக்கக்கூடியவராக இருப்பார், குர்ஆனை நேசிக்கக்கூடியவராக இருப்பார், எல்லாருக்கிட்டையும் மென்மையா நடந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார், ஒரு தாழ்மையான பணிவான மனிதராக இருப்பார், தர்மத்தை அதிகரிப்பார் இல்லைங்களா. சிலர் ஊர்ல பார்க்கலாம், ஹாஜி என்ற பட்டத்தை போட்டுவிட்டு சிலர் பெருமை அடிக்கிறாங்க அதை கொண்டு. சுப்ஹானல்லாஹ், இதை விட்டுலாம் நம்ம தூரம் ஆகணும். ஸோ ஒரு மாற்றம் அவங்க கிட்ட இல்லைன்னா போயிட்டு வந்து அவங்க உள்ளத்தை சரியாக சுத்தப்படுத்தவில்லை என்றுதான் அர்த்தம். அவங்க தான் அவங்க பழித்துக் கொள்ளணும். நீ வெறுமையாக இந்த உலகத்துல வந்த எதுவுமே இல்லாம வெறுமையாக மறுபடியும் அல்லாஹ்விடம் திரும்பி செல்ல போற உன்னுடைய அமல்கள் தான் முக்கியம் என்பதை நினைவூட்டக்கூடிய முக்கிய அமல் இந்த ஹஜ் மற்றும் உம்ரா என்பது. ஸோ நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாயிண்ட் வந்து, அல்லாஹ்வுக்கு தேவை வந்து நம்மளுடைய சோர்வோ, நம்ம அறுத்து பலி எடுக்கக்கூடிய அந்த பலியோ இல்லைங்க. அவனுக்கு தேவை நம்முடைய உள்ளம் பணிவாக வேண்டும், உண்மையான தக்வாவை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும், உண்மையான தௌபத்து நசுஹாவை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்மளுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்வை அடையாது, நம்முடைய தக்வா தான் அவனை அடையும், நெருக்கமாக்கி வைக்கும் அல்லாஹ்விடத்தில். நமக்கு சூரத்துல் ஹஜ்ல நம்ம பார்க்கலாம், 22வது ஆயத் 33வது ஆயத். ஸோ அகம்பாவத்தை உடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக முகாம் இந்த ஹஜ் உம்ரா என்பது. தஹீதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு பள்ளி, பாவத்தை அழிக்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு, மரணத்தை நினைவு கூறுவதற்கு, உள்ளத்தை அறுவை சிகிச்சை செய்து அதில் உள்ள அழுக்கான விஷயங்களை தூக்கி எறிந்து உள்ளத்தை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. சுற்றுலா அல்ல சகோதரர்களே, ஆன்மாவுடைய ஒரு மாற்று பயணம் என்று சொல்லலாம் ஒரே வார்த்தையில.